கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் 2025 கோச்சார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு 12 ராசிகளில் கும்பலக்ன அன்பர்களுக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி கும்பலக்னத்திற்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரபாக்கிய ஸ்தானத்திற்கு குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது இப்போ நவம்பர் மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலைப்பளு, ஒர்க் டென்ஷன், அது தவிர பார்த்தீங்கன்னா தூக்க குறைபாடுகள், மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரியான அமைப்பில் கொஞ்சம் சங்கடத்தில் இருந்த கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்துக்கே அமைவது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. இப்போ இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு ஓரளவுக்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு வேலைப்பளு குறையும் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி பண்ணுறது, அல்லது ஏற்கனவே இருந்த ஒர்க்லோட பிரித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கிறது, அல்லது ஃப்ரீ டைம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய்க்குமே பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அப்போ தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது புதிய ஆர்டர்கள் அல்லது புதிய பதவி அல்லது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி வரும். ஒரு பக்கம் வேலைப்பளு குறையும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரெகக்னிஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இது அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது வேலைப்பளு குறைந்து உங்களுக்கு அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதம் கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு கொஞ்சம் விசேஷமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகளை பொறுத்து கொஞ்சம் பலன்கள் முன்ன பின்ன மாறுபடும். சிலருக்கு ரொம்ப சாதகமான தசாபுத்திகள் இருந்தால் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான நல்ல பலன்கள். ஓரளவுக்கு அசுப கிரகங்களினுடைய திசாபுத்திகள் நடந்ததுன்னா இந்த பலன்களில் கொஞ்சம் மாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஓரளவுக்கு இதுவரைக்கும் இருந்த சஃபரிங் ஓரளவுக்கு குறைஞ்சு உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோலில் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு டிசம்பர் 5க்கு பிறகு குரு பலம் அப்படிங்கிற அமைப்பு மீண்டும் ஏற்படும். கடந்த ஒரு 48 நாட்களாக பார்த்தீங்கன்னா குருவின் பலம் குறைந்து உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் சில தடைகள் தாமதங்களை சந்தித்து வந்திருப்பீங்க. இப்போ அதற்கான சூழ்நிலைகள்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, திருமணம் போன்ற விஷயங்கள், சுபகாரியங்கள், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்வதற்கு கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு சீரான பலன்கள், பெரிய அளவிலான ஒரு பிரச்சனைகளோ அல்லது இருக்கிற நோய்கள் முழுவதுமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு ரெண்டுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இருக்கிற நோய்க்கு ஒரு நிவாரணம், ஒரு குறைந்த அளவு நிவாரணம், அல்லது நார்மலாக இருக்கிறவங்க எந்த விதமான புதிய பிரச்சனைகளும் இல்லாமல் ஓரளவுக்கு மத்தியமமான அமைப்பில் இந்த மாதத்தை நகர்த்தக்கூடிய அமைப்பில் தான் கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு பெரிதாக ஆரோக்கியத்தில் எதுவும் ஒரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாத கோச்சாரத்தில் பெரிதாக இல்லை. திருமணமான கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், அது வேலை காரணமாகவோ அல்லது வேற ஏதாவது காரணமாகவோ இருக்கலாம், அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லாமல் அல்லது கொஞ்சம் ரொம்ப ஒரு பேசிக்காமல் ஒரு இன்டிமசி குறைவான அளவில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் ஒரு 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வருவார். இருந்தாலும் அவர் செவ்வாயுடன் சேர்வது அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. மேலும் ஏற்கனவே உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் தான் மெயினாக அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது. எனவே அதற்கு பரிகாரமாக முடிந்த அளவு காட்டன், அதாவது கதர் ஆடைகள் அணிவது, பெரிய அளவில் இந்த பட்டு சம்பந்தமான ஆடைகளை அணியாமல் சிம்பிளாக இருப்பதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பரிகாரமாக செயல்படும். கும்பராசி கும்பலக்ன மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது படிப்பில் ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை தான். அதாவது பெரிய அளவில் முன்னேற்றம் அல்லது பெரிய அளவில் பாதிப்பு, அந்த மாதிரி ரெண்டு அமைப்புல இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழல் இந்த மாதம் அமையும். அதனால உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்பு தான். ஏன்னா உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு குருவுடைய பார்வை இருப்பது உங்களை வெளியில் கொண்டு வந்துடும். இப்போ படிப்புக்குரிய ஸ்தானம் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்னமான கும்பத்திற்கு குருவுடைய பார்வை வருவதால்
ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு கும்பராசி கும்பலக்னமானவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும். அதே 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவானும் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார். இப்போ சனி பகவானுக்கு செவ்வாயினுடைய பார்வையும் செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வையும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு வருவதால் உங்களுடைய பேச்சில் சில மாற்றங்கள் அல்லது பிரச்சனையான சில வார்த்தைகள் அல்லது பிரச்சனையான ஒரு விஷயங்களை பேசி அதன் மூலம் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு வரும். இருந்தாலும் பெருசாக நீங்கள் சங்கடங்களை சந்தித்தாலும் அதில் சிக்கி பிரச்சனையை பெரிதாக்காமல் வெளியே வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வரும். ஏன்னா உங்களுடைய லக்னம் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கு. அப்போ நீங்கள் பிரச்சனையாக பேசினாலும் தப்பிச்சு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடம் இடமாற்றத்திற்குரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை அமைவது உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு காலகட்டத்தை வேலை மாற்றத்திற்கு, ஒரு புதிய வேலையை தேடுவதற்கு அல்லது வேலையில் ஏற்கனவே இல்லாத கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான மாதம் தான். சாதகமான நாட்கள்னு பார்க்கும் பொழுது கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2, 3, 8, 9, 10, 11, 12, 18, 19, 20, 21, 22, 25, 26 இந்த தேதிகள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும். இப்போ கும்பராசி கும்பலக்னத்தில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அவிட்டம், சதயம் மற்றும் பூரட்டாதி. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் சதயம் 4 பாதங்கள். பூரட்டாதின்னு பார்க்கும் பொழுது 1, 2, 3 ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாராபலன் அடிப்படையில் சில பலன்கள், சில தேதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வந்தாலும் பொதுவாக கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு இந்த நாட்கள் சாதகமான நாட்கள். தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களான 12, 13, 14 இந்த தேதிகளை தவிர்ப்பதும் மற்றும் 27, 28, 29 தேதிகள், டிசம்பர் மாதத்தில் 27, 28, 29 தேதிகள், இந்த தேதிகளில் 3 நாட்களில் கொடுக்கல் வாங்கல், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல், வங்கி சம்பந்தமான பேங்க்ல போய் கேஷ் எடுக்கிறது, கேஷ் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.